ராம் நாராயண ராம். ஒவ்வொரு மனிதரும் தம் வாழ்க்கையில் தியானத்துடன் மெடிடேஷன் தொடர்பை கண்டுகொள்ள வேண்டும். இதன் மூலம்தான் நன்மை ஏற்படும். தியானம் மூலம் நீங்கள் உங்கள் மனதை, உங்கள் விவேகத்தை மற்றும் உங்கள் ஆழ்மனதை வலிமையாக்குகிறீர்கள். அவற்றை கட்டுப்படுத்தும் திறனை பெறுகிறீர்கள். அதனால் ஒவ்வொருவரும் தியானம் செய்ய வேண்டியது அவசியம். தியானம் என்பது ஒரு வகையான ஒலியாற்றல், சவுண்ட் எனர்ஜி ஆகும். இது நம் உடலில் இருக்கும் 50,000 கோடி ஆத்துமாக்களுக்கு சக்தியை அளிக்கிறது. இதன் மூலம் நம் உடல் வலிமையாகிறது, உயிரும் பெறுகிறது, சிந்தனை செய்யும், புரிந்து கொள்ளும் சக்தி வளர்கிறது. இந்த ஒலி ஆற்றல் இயற்கையிலிருந்து வருகிறது. இந்த பூமி என்பது ஆகாயத்தின் ஒரு மிக கடினமான பாடசாலை போன்றது. இந்த பாடசாலையை கடந்து முழுமையான மதிப்பெண்கள் பெறுவது மிகவும் கடினம். இந்நேரம் வரை யாரும் இதில் முழு மதிப்பெண்கள் பெறவில்லை. நாம் கேட்ட எல்லா கடவுள்களும் மதங்களும் கூட யாரும் இந்த ஆகாயத்தின் தேர்வை கடக்கவில்லை. யார் இந்த தேர்வில் முழு மதிப்பெண்கள் பெறுகிறாரோ அவருக்கே ஆகாய பட்டம் வழங்கப்படும். அவர்தான் ஆகாயத்தில் ஆட்சி புரிவார். அவருக்கே மோட்சம் கிட்டும். நம் அனைவருள்ளும் ஒரு விவேகம் இருக்கிறது. அது நம் ஆன்மாவின் ஆழத்தில் உள்ளது. அது நம்மை வாழ்க்கையை சரியாக நடத்த வழிகாட்டுகிறது. நாம் அந்த விவேகத்தின் குரலை கேட்டுவிடவில்லை என்றால் நமக்கு மோட்சம் கிடையாது. தியானம் செய்யும் போது நம் உடலுக்குள் இருக்கும் அந்த 50,000 கோடி ஆன்மாக்கள் ஒரே இடத்தில் திரண்டு நமக்கு சக்தி அளிக்கின்றன. உங்கள் மனதில் ஒரே ஒரு எண்ணத்தை பதியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் தியானம் செய்ய வேண்டும். தியானம் செய்வதனால் உங்களது பல கவலைகள், குழப்பங்கள், சந்தேகங்கள், தயக்கம் எல்லாம் குறைந்து காணாமல் போய்விடும். தியான நிலையில் நீங்கள் வந்தவுடன் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து ராம் நாராயண ராம் என்று தொடர்ந்து ஜபியுங்கள் மற்றும் கவனத்தை நிலைத்திடுங்கள். ராம் நாராயண ராம் என்ற ஜபத்தின் சிறந்த அம்சம் என்னவென்றால், நீங்கள் இதை ஆரம்பிக்கும்போது தன்னிச்சையாக அதை நினைவில் வைக்க வேண்டும். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அது உங்கள் மூச்சுடன் கலந்து விடுகிறது. ராம் நாராயண ராம் என்ற ஒலி நம்முள் இருக்கும் விவேகமும் சிந்தனையும் ஆகும். இந்த ஒலி எல்லோருக்காகவும், எல்லோருடனும், எல்லா சக்திகளுக்காகவும் உள்ளது. இந்த ஒலி நம்முடன் பேசுகிறது. நாம் எப்போது அதை அழைக்கிறோமோ அது நம்மை பதிலளிக்கிறது. இது நம்மை கேட்கும், புரியும், நம்மிடம் வந்து சேரும். இது நம்முடைய அனைத்து செயல்களையும் முழுமையாக்குகிறது. நாம் மனிதர்கள் சிந்தனை செய்கிறோம், தீர்மானங்களை எடுக்கிறோம், கொள்கைகளை பின்பற்றுகிறோம். ஆனால் எங்களை செயல்படுத்துகிறவர் ராம் நாராயண ராம் தான். நாம் செய்கிற அனைத்து செயல்களும் சிந்தனைகளும் ராம் நாராயண ராம் என்பவரை அடிப்படையாகவே கொண்டவை. அவர் ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறார். இந்த ராம் தவிர இந்த உலகில் எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்க வேண்டியது ஒரே ஒரு மதம், ஜீவ மதம், உயிரின் மதம். பூமியில் உள்ள அனைத்து மதங்களும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. அவை உண்மை அல்ல. நாம் இயற்கையின் விதிகளையே பின்பற்ற வேண்டும். அதுவே எல்லாம் ஆகும். ராம் நாராயண ராம்.